ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மணி அளவுல மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. பொன்னவன் மன்னவன் அள்ளித்தரதுல வள்ளல் அப்படின்னு குரு பகவான ஜோதிட சாஸ்திரங்கள் கொண்டாடுது. குரு இருக்கின்ற இடம் பால், பார்க்கின்ற இடம் கோடி நன்மை பெறும் என்றும் கூறப்படுவது உண்டு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கும் அந்த ராசிக்கும் அதீதமான சுபிச்சத்தையும் வளங்களையும் வாரி வழங்கிடுவாரு. நவ கிரகங்கள்ல மிகவும் பெரிய கிரகமா இருக்கக்கூடியவர் குரு பகவான். சூரியன் தன்னோட ஒளிய பிற கிரகங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அப்படி பெறுகின்ற ஒளியில குரு பகவான் அதீதமான அளவு பிரதிபலிக்கிறாரு. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வையில கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள் இருக்க போகுது. சரி, சுத்தி வளைச்சு பேசாம உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம். சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவான அதிபதியா கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். 100க்கு 92% உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஓஹோன்னு தான் இருக்க போகுது. என்னடா முதல்லயே சொல்லிட்ட, கடைசியாதான எந்த அளவு நன்மை நடக்கும்னு சொல்லுவ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. காரணம், காலம் உங்களுக்கு கைகூடி இருக்கு. எதிரிகளால எந்த தொல்லையும் நடக்காது. இந்த குரு பெயர்ச்சி வீடியோல குரு அமர்ந்து இருக்க உள்ள இடத்தை வச்சு மட்டும் இல்லாம பிற கிரகங்களின் நிலைகளை வச்சுதான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம். குரு பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அங்க இருந்துகிட்டு உங்க ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்க போறாரு. 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியில சசமகா யோகத்துல இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. உங்களுக்கு இந்த காலகட்டம் தான் யோகமான காலகட்டம். ஏன் அப்படி சொல்றேன்னா, 5ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு ஞானத்தை அதிக அளவுல கொடுக்க ஆரம்பிச்சு இருப்பாரு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயிலுக்கான கும்பாபிஷேகம், கோயில் திருப்பணிகள் உள்ளிட்டவைகளுக்கு செலவு செய்ய வாய்ப்புகளும் அதற்கான பண வசதியும் ஏற்படும். மனசுல இருந்த பாரம் டக்குன்னு குறையும். என்னடா இது இவ்வளவு பாரமா இருந்துச்சு, இப்ப என்னடா டக்குன்னு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நன்மைகள் புகுந்து விளையாட போகுது. வேற என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க மனசுல இருக்கிற அந்த ஆர்வமும் அந்த கேள்விகளும் புரியுது. வேலைகள்ல தொய்வு ஏற்பட்டு இருந்தது நிதர்சனமான உண்மை. செலவு மேல செலவு, எதிர்பார்க்காத நேரத்துல சின்ன சின்ன பண வரவுகள் தான் உங்களை ஓரளவு தாக்கு பிடிக்க வச்சது. எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அந்த சின்ன சின்ன வருமானங்கள் தான் உங்களை இப்ப வரைக்கும் ஓரளவு எதிர்காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவும் வச்சிருக்கு. இப்ப வர்ற காலம் நீங்க ஏற்கனவே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான காலமா மாறி இருக்கு. குழந்தைகளோட இருந்து வந்த பிரிவினைகளும் மன வருத்தங்களும் நீங்கும். குரு கேது அமைப்பு அப்படிங்கிறது கேல யோகம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். இது ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்வாங்க. அதுக்காக நீங்க கடன் மேல கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டாம். இந்த கேல யோகம் ஏற்படுகின்ற காலகட்டங்கள்ல பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, 1 ரூபாய் லாபம் வருதுன்னு 10 ரூபாயை கடன் வாங்கி தொழில்ல போடுவோம். அது கடனா மாறிடும். அதனால தான் சொல்றேன், கேல யோகம் இந்த காலகட்டத்துல 1 வருடத்துக்கு வேலை செய்யும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இருக்கின்ற லாபத்தை பெருக்க பாருங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள்ல ஈடுபாடு காட்டாதீங்க. அதோட கடன் வாங்கி எதையும் நீங்க செய்ய வேண்டாம். கேட்ட இடத்துல கிடைச்ச கடன்கள் இனி நீங்க கேட்காமலேயே கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இப்ப வாங்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கடன்களை அடைக்கிற அளவுக்கு வருமானம் கைக்கு வந்து சேரும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கட்டாயம் திருமணம் கை கூடிரும். ஏன்னா காலகட்டம் அப்படி கணிஞ்சு வந்திருக்கு. காதலே இல்ல, ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காதலர் என் காதலை ஏத்துக்குவாரா அப்படின்னு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கும், காதல் பிரிஞ்சிருச்சு திரும்பி நாங்க ஒன்று சேருவோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கை அமையும். நீங்க நினைச்சபடியே பிரிவுகள் எல்லாமே முடிந்து இருவரும் ஒன்றாக சேர்வீங்க. உங்கள் காதல் கைகூடி காதல் திருமணமா தித்திப்பா மாறும்.
புது சொத்து வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல சொத்து சேர்க்கையும் சுகபோக வாழ்க்கையும் ஏற்பட ஆரம்பிக்கும். குறைஞ்சபட்சம் ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு கூடிரும். உங்க அப்பா மேல அதீதமான அன்பு எப்பயுமே வச்சிருப்பீங்க. ரிஷபராசியோட குணாதிசயமே அப்பா மேலையும் தன்னோட மாமியார் மேலையும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா ரிஷபராசியினர் மீது மாமியார் அளவு கடந்த மரியாதையும் பாசமும் அன்பும் வச்சிருப்பாங்க. அது இந்த காலகட்டத்தில் அதீதமா மாறும். குடும்பத்துல உங்களோட கௌரவம் அதிகரிக்கும். நீங்க சொன்னா சரி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். 11ஆம் இடத்துல ராகு பகவான். கொட்டாவி விட்டவன் வாயில திருப்பதி லட்டு. ராகு பகவான் அப்படின்னாலே பிரம்மாண்டம், விபரீதமான யோகம், அதீதமான வளர்ச்சி, அபரீதமான பொருள் சேர்க்கை, ஒண்ணுனா 10 மாத்துறது, 10 100 மாத்துறது அப்படிங்கிற கண்கட்டி வித்தைகளுக்கு ராஜா அவரு. அப்படிப்பட்டவர் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல நிக்கிறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம் மட்டுமல்ல, சமூகத்துல பன்மடங்கு உங்களை உயர்த்தக்கூடிய ஸ்தானம். 10ஆம் அதிபதி ஏற்கனவே ஆட்சியில இருந்து சசமகா யோகத்துல இருக்காரு. நீங்க இப்போ தொழில் ஆரம்பிச்சு தொழில் செய்றீங்களா, கட்டாயம் தட்டி தூக்குவீங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவீங்க. பலரும் பல விதமா சொல்லுவாங்க, அந்த கிரகம் சரியில்லை, இந்த கிரகம் சரியில்லை, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு. ஒண்ணு நினைச்சுக்கோங்க, சனி பகவான் கும்பத்துல இருக்கிற வரைக்கும் உங்களை நல்ல விதத்துல வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. நீங்க செய்ய வேண்டியது உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பாக்குறது தான். உங்க ஜாதகத்திலையும் 10ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடமும் நல்லா இருக்கா, கண்ணை மூடிட்டு நீங்க இந்த காலகட்டத்துல தொழிலை துவங்குங்க. நீங்க தான் அந்த தொழிலுக்கு ராஜாவா நிற்பீங்க. குறைந்தபட்சம் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அந்த தொழில் உங்களுக்கு சோறு போடும், நல்ல வளர வைக்கும், வாழ வைக்கும், வம்ச விருத்தியையும் ஏற்படுத்தி தரும். உங்க வம்சத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் அடுத்த தலைமுறைகளை பாதுகாத்து அவைகளுக்கு வேண்டியவைகளை தருவாரு. சற்று தாமதமா தந்தாலும் கட்டாயம் தந்து வாழ வைப்பாரு. இது அவரோட கடமை. சனியும் ராகுவும் நல்ல நண்பர்கள். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் இருட்டு கிரகங்கள் தான். சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சியில இருக்கிறதால நீங்க தொழில இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு நீங்க ₹1 உழைப்ப போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது ₹10 மாத்தி தர வேண்டிய கடமையில இப்ப ராகு பகவான் இருக்காரு. 11ஆம் இடத்து அதிபதியும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் உங்க ராசியில நிக்கிறாங்க. அவர் தாங்க குரு. 8ஆம் இடத்துக்குரியவர் அவருடைய இடத்துக்கு 6ஆம் இடமான ரிஷபத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இது விபரீத ராஜயோகம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போறதில்ல என்பது போல உங்களை பார்த்து கை கொட்டி சிரித்து அசிங்கப்படுத்த நினைச்ச கூட்டம் கண்ணு முன்னாடி காணாம போயிடும். 8க்குரியவர் 6ல மறைகிறது ஆகச்சிறந்த யோகம்தான். சுக்கிரன் வீட்டுல நிக்க போற குரு அங்க உங்களுக்கு யோகத்தை மட்டுமல்ல அபரிதமான பண வரவையும் ஏற்படுத்தி தர போறாரு. இதுவரைக்கும் செயல்படுத்த முடியாமல் தயங்கி நீங்க வச்சிருந்த எல்லா பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸையும் அடிச்சு பட்டைய கிளப்பி கொண்டு போயிருவீங்க. உடல்நலம் சூப்பரா வந்துடும். வயிற்றில் இருந்த உபாதைகளும் நீங்கிரும். அந்யோன்யமா இருப்பீங்க உங்க மனைவியோடையும் உங்க காதலியோடையும். லிவ்இன்ல இருக்கேன், என்னோட காதல் கை கூடுமா, லிவ்இன் அடுத்து திருமணமா மாறுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் மாறும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றேன், வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். படிப்புல நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கும். வெளிநாடு வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். வெளிநாடு பயணங்கள் சுபமானதா இருக்கும். இந்த ஏப்ரல் எண்டுக்கு அப்புறம், அதாவது இந்த குரு பெயர்ச்சியில இருந்து எல்லாமே நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற அளவுல உங்க சுற்று வட்டாரத்துக்குள்ள நீங்க பெயர் எடுப்பீங்க. இது நாள் வரையிலும் கொஞ்சம் தைரிய குறைவா இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல தைரியமா தாட்டியமா களத்துல இறங்கி கலக்க ஆரம்பிப்பீங்க. 192% உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா, குலதெய்வ வழிபாட்டோட மீனாட்சி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.